வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் என்பதற்கு முன்பு சில வினாடிகள் ஒரு வீடியோவை பார்த்துருவோம். அதன் பிறகு இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். பாரு, அந்த ஓடுது பாரு ஒவ்வொரு உயிரினமும். கையை அடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. எவ்வளவு உயிரினங்கள் போயிட்டு இருக்கு பாரு தண்ணிக்குள்ள. ரவுண்டா போகுது. ஒவ்வொன்றும் ஒரு டிசைனா மூவ் ஆகுது பாரு. ஒன்னு எப்படி ஓடுது பாரு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பாத்தீங்களா? இது 2 ஆண்டுகளுக்கு முன்பு 6 மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு குளத்து நீரில் உள்ள நுண்ணுயிர்களை அவர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக அறிமுகப்படுத்திய பொழுது சில மாணவர்கள் அனைத்து நுண்ணுயிர்களையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா குதிச்சாங்க, மகிழ்ச்சியோட இருந்தாங்க. ஆனா சில மாணவர்களால அந்த நுண்ணுயிர்கள் அனைத்தையும் பார்க்க முடியல. ரொம்ப சோகத்தோட, சார் எனக்கு ஒண்ணுமே தெரியல சார், ஒண்ணுமே ஓடல சார். சில பேர் சார் 1 ஓடுனுச்சு சார், 2 ஓடுனுச்சு சார் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. அப்ப எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, எல்லா மாணவர்களுக்கும் இந்த எல்லா நுண்ணுயிர்கள் அங்க தெரிஞ்சது காட்சிப்படுத்தணும் அப்படின்னு நான் என்னன்னு அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சின்னதா எனக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. அப்ப நம்ம மொபைல் போன்ல கேமரா இருக்கு, ஏன் இந்த கேமராவை ஆன் பண்ணி இந்த மேல மைக்ரோஸ்கோப்புக்கு மேல இருக்கக்கூடிய ஐபிஎஸ்ல வச்சு அத வீடியோவா எடுத்து மாணவர்களுக்கு காட்டக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி செஞ்சுதான் பாப்போமே அப்படின்னுட்டு அப்படியே வீடியோவை கேமரா ஆன் பண்ணி அப்படியே வச்சுட்டு மாணவர்கள் வந்து பார்க்க சொன்னேன். மாணவர்களும் வந்து பார்த்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனா இதுல இருந்த ஒரு பெரிய டிமெரிட் என்னன்னா, 1 மில்லிமீட்டர் நம்ம இந்த கேமராவை அசைச்சா கூட அந்த காட்சி சுத்தமா மறைஞ்சிருச்சு. சோ நம்ம ரொம்ப அசையாம அதை பிடிக்க வேண்டியதா இருந்துச்சு. இது பெரிய டிமெரிட். இதை எப்படி சரி செய்யலாம்? இதுக்கு ஒரு தாங்கி மாதிரி, அதாவது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி செட் பண்ணலாமே அப்படின்னு நான் திங்க் பண்ணேன். சோ அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ ரெடி ஆகிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்துச்சு. வாங்க அது எப்படிங்கறத பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நமக்கு மைக்ரோஸ்கோப் இருக்கு, இது ஸ்கூல்லயும் இருக்கு. ஆனா நமக்கு அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் செய்யணும் அப்படின்னு தீர்மானிக்கிறப்ப நமக்கான மைக்ரோஸ்கோப் இருந்தாலும் அது நல்லா இருக்கும். அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி நமக்குன்னு ஒரு மைக்ரோஸ்கோப் வாங்குவோம் அப்படின்னுட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பண்ணிட்டேன், ஒரு மைக்ரோஸ்கோப் வாங்கிட்டேன். இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் தஞ்சாவூர்ல கோல்டன் சயின்டிபிக்ஸ் அப்படின்னு இருக்கு, அவங்க கிட்ட வாங்கினா 5130 ரூபாய்க்கு நீங்க பாத்துக்கலாம். அடுத்தது இந்த மைக்ரோஸ்கோப் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது இதுதான். அது நல்லா ஒரு ஒர்த்தா இருக்குது. ஓகே, இந்த மைக்ரோஸ்கோப்ல இந்த ஸ்டாண்ட் அட்டாச்மெண்ட்க்கு நான் கொடுத்துருக்கிறேன், நீங்க பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் நான் செஞ்ச இந்த ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்ட் உட்டன்ல தான் செஞ்சது, அலுமினியம் பெயிண்ட் பண்ணிருக்கிறேன். இதுல மொத்தம் 1 2 3 4 பீஸா செஞ்சிருக்கிறேன். இது ஆசாரியார்ட்ட சொல்லி நம்ம செய்யணும்னாக்கா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதனால நானே என்ன பண்ணிட்டேன், வுட் எடுத்து நானே செஞ்சு ஃபுல்லா செஞ்சுட்டேன். ஆனா இது மாதிரி எல்லாருக்கும் செய்ய முடியுமா அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டம் தான். இது எப்படி அட்டாச் பண்றது பாருங்க. ஒண்ணுமில்ல, ஏற்கனவே நமக்கு தெரியும், இந்த ஐபீஸ் ஒரு டியூப்ல செட் பண்ணிருப்பாங்க. இதுல அப்படியே உள்ள விட்டு இந்த ஐபீஸ் ஒரு 1 or 2 மில்லிமீட்டர் உள்ள இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே டைட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. ஓகே, வச்சு டைட் பண்ணிட்டாக்கா அப்படியே இருக்கும். இது மேல நம்ம மொபைல் போனை கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு இந்த கேமரா வந்து இந்த ஹோலுக்கு மேல இருக்கிற மாதிரி அப்படியே மெதுவா இங்கிருந்து போக்கஸ் பண்ணிட்டு அப்படியே மெதுவா நம்ம என்ன பண்ணிடலாம், வச்சிடலாம். வச்சுட்டாக்கா இது பிளாட்டா 90 டிகிரிக்கு அப்படியே இருந்ததுனாக்கா கிளியரா இருக்கும், எந்த விதமான இல்ல. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சைடுல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த மொபைல் போன் நகராம இருக்கிறதுக்கு, நிறைய கிரௌடா இருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓடியாந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம நகராம இருக்கிறதுக்கு இது டைப் பண்றதுக்காக நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இது டேப் மாதிரி பெரிய சைஸ்ல வைக்கணும்னாலும் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கலாம் அப்படிங்கறதுக்காக இதை நான் செஞ்சு வச்சிருக்கிறேன். இது நான் ஒன்னா செஞ்சது வுட்ல. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது நீங்க வுட்டன் டைப், இது இரும்புல செஞ்சது. இதுலயும் அலுமினியம் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். இது சிம்பிள், இதுல ஒண்ணும் இல்ல. பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு ஹோல் பைப் இருக்கு. இந்த ஹோல் ஒரு ஹோல் அதுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு ஓட்டை போட்டு என்ன பண்ணிருக்கோம், ஒரு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல ஒரு போல்ட் வச்சு டைட் பண்ணிருக்கோம். இது அப்படியே லூஸ் பண்ண இது என்ன இருக்கு, லூஸ் ஆகி வந்துட்டே இருக்கும் கம்ப்ளீட்டா. கிளீனா அந்த ஹோல் தெரியுது இல்லையா? இந்த கண்டிஷன் வந்து ஒரு பாட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா,
இதன் மேல வச்சு அப்படியே டைப் பண்ணணும். இதே மாதிரி இந்த ஐபீஸ் தெரியுது பாத்தீங்களா, இந்த ஐபீஸ ஒரு 2 மில்லிமீட்டர் அப்படியே உள்ள வச்சுட்டு என்ன பண்ணுங்க, லைட்டா அப்படியே டைப் பண்ணிடுறேன். இப்ப பாருங்க அப்படியே பிடிச்சு நிக்குதா. ஓகே, இது மாதிரி செட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆனா இது மாதிரி செட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புறேன். என்ன அப்படின்னாக்கா, இந்த பாருங்க, இந்த ஐபீஸ் இருக்கு இல்லையா, இந்த ஐபீஸ்ல 2 டைப் நீங்க பாத்திருப்பீங்க. இது மாதிரி ஒண்ணு இருக்குது, இங்க பாருங்க, நெக்ஸ்ட் வைட் ஃபீல்டு போட்டுருக்காங்க பாருங்க. ஓகே, இது கடைகள்ல கிடைக்குது, ஆன்லைன்ல நீங்க வாங்கிக்கலாம். இது மாதிரி நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான மைக்ரோஸ்கோப் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வைட் ஃபீல்ட்ல கிடைக்காது, இருக்காது, வாய்ப்புகள் குறைவு. இது இந்த வைட் ஃபீல்டு இருந்ததுன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு மொபைல் மூலமா ரொம்ப ஈஸியா இருக்கும். இது மாதிரிலையும் ஃபோக்கஸ் பண்ணலாம், கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணணும், வேற ஒண்ணும் இல்ல. இதுலயும் பண்ணிக்கலாம். உங்க ஸ்கூல்ல இதுதான் இருக்கு அப்படின்னாக்கா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க இதுலயே செஞ்சுக்கலாம். இப்ப இந்த ஸ்லைடு நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணி முடிச்ச பிற்பாடு இங்க இருந்து பாக்குறப்ப நம்ம கண்ணுக்கு தெளிவா அந்த ஸ்லைடோட இமேஜ் நல்லா தெரியுதா, ஸ்லைடோட ஸ்பெசிமென் நல்லா தெரியுதா அப்படிங்கறது கிளியரா பாத்துங்க. பார்த்துட்டு அதன் பிறகு இந்த கேமராவை அப்படியே இங்க இருந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே நான் என்ன பண்றேன், போக்கஸ் பண்ணி வைக்கிறேன். வச்ச பிற்பாடு இதுல இருக்க ஸ்லைட் அப்படியே என்ன பண்ணுது, உங்களுக்கு கிளியரா தெரியுது. அப்படியே பாருங்க, அப்படியே கேமரா கொண்டு வாங்க கேட்டாங்க. ஓகே, பாருங்க அந்த ஜூம் பண்ணா உங்களுக்கு தெரியுதா. இப்ப பாருங்க, ஜூம் பண்றேன், கிளியரா தெரியுது பாருங்க. இது என்ன அப்படின்னு ஒரு போலன் கிரைன், ஒரே ஒரு போலன், அதாவது செம்பருத்தி மலரினுடைய மகரந்தூளை உடைச்சு அதுல உள்ள போலன் கிரைன் நீங்க பாக்குறீங்க, அதாவது மகரந்தத்தூளை பாக்குறீங்க. ஓகே, இதை நம்ம செட் பண்ணிட்டோம். இப்ப இது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத லேப்டாப்புக்கு அப்படியே கொடுக்க போறோம். லேப்டாப் கொடுக்கறப்ப இந்த பாருங்க, லேப்டாப்ல அதே மாதிரி தெரியுதா, நமக்கு என்ன அங்க செட் பண்ணிருக்கோமோ அதே இது இங்க தெரியுது. இப்ப நான் பாருங்க, இங்க ஜூம் பண்ண அங்கேயும் ஜூம் ஆகும், பாக்கலாம் நீங்க. மேக்ஸிமம் ஜூம் ஆகுதா. ஓகே, ஜூம் ஆயிடுச்சு பாத்தீங்களா. அப்ப இதே இது நீங்க அப்படியே இமேஜ் எங்க கொடுக்குறீங்க, ப்ரொஜெக்டர் மூலமா கிளாஸ் ரூம்ல கொடுக்குறப்ப எந்த சைஸ் நீங்க ஜூம் பண்றீங்களோ அந்த சைஸுக்கு ஃபுல் ஸ்கிரீன் ஆனாலும் சரி, உங்களுக்கு அப்படியே ப்ரொஜெக்டர் மூலமா 100 பேர் 200 பேர் எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம கிளாஸ்ல ஈஸியா நடத்தி முடிச்சிடலாம். இதுக்கு முக்கியமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது, அப்படியே க்ளோஸ் அப்ல வாங்கப்பா, இந்த ஆப் நான் காமிக்கிறேன். ஏ பவர் மிரர்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் தான் இங்க பாருங்க, ஏ பவர் மிரர். இந்த லெட்டர் தெரியும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். க்ளோஸ் அப்ல வந்து அந்த லெட்டர் தெரியுற மாதிரி காமிங்கப்பா. ஏ பவர் மிரர், இதை நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் மொபைல்ல. இது அப்படியே கூகுள்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டாரு. இது 2 மூலமா ஆஃப்லைன்ல வயர்லெஸ்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம மொபைலையும் லேப்டாப்பையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. ஓகே, லேப்டாப்ல கனெக்ட் பண்ண பிற்பாடு ப்ரொஜெக்டர்ல உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, எல்லா ஸ்கூல்லையும் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் இருக்கு, ஈஸியா நீங்க கனெக்ட் பண்ணி ப்ரொஜெக்டர்ல கொடுத்துடலாம் லைவா. ஓகே, இப்போ நான் இந்த மொபைலையும் லேப்டாப்பையும் கனெக்ட் பண்ணுறது ரெட்மி மொபைல் மூலமாக. இது நோக்கியாலையும் செஞ்சு பார்த்துட்டோம், கனெக்ட் ஆகுது. சில மொபைலில் சப்போர்ட் பண்ணாட்டி நீங்கள் வேறு முறைகளை கையாண்டுக்குங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம ஸ்டெப்புக்கு வர்றோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதில் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணுறப்ப அங்கேயும் உங்களுடைய லேப்டாப்பில் வைஃபை ஆன் பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கோங்க. எது பாஸ்வேர்டு இருந்தால் பாஸ்வேர்டு கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ பவர் மிரர்னு ஆப் இந்த இருக்குது பாருங்கள், நான் இப்போ தொட்டேன் இல்லையா. ஸோ இந்த ஆப் தான் உங்களுக்கு. இதை தொட்டோன்னே இந்த மிரர்னு வந்துருச்சு. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை உங்களுடைய லேப்டாப்லேயும் டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கேயும் கிளிக் பண்ணிங்கன்னா இதே போல் மிரர்னு வந்து நிற்கும். அந்த மிரர்னு வந்து நின்ன பிற்பாடு நீங்கள் இதை ஆன் பண்ணுங்கள். அது வரைக்கும் இதை நீங்கள் ஆன் பண்ண வேண்டாம். அடுத்தது இப்போ ரெண்டுத்துலேயும் மிரர்னு இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மிரருங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இந்த பாருங்கள், ஏ பவர் சாஃப்ட் அட்மின் பிசின்னு இருக்கு இல்லையா, இது என்னுடைய லேப்டாப்பினுடைய பேர். இதே போல் உங்களுடைய லேப்டாப்போ அல்லது கம்ப்யூட்டர் எதுவோ அதனுடைய பேர் வந்து நிற்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், இதை தொடுங்க. தொட்டோன்னே மொபைல் ஃபோன் டு பிசின்னு காமிக்குது, அதாவது மிரர் ஃபோன் டு பிசின்னு காமிக்குது. இதுதான் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ தொடுறோம். தொட்ட உடனே இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ரிவர்ஸ் வந்துடலாம். நண்பர்களே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் இருக்குது. இந்த ப்ரொஜெக்டர் வந்து பாத்தீங்கன்னா 2013 நானே சைனல்ல தான் வாங்கினேன். கிட்டத்தட்ட 8 வருஷமா நம்மகிட்ட இருந்துச்சு. இப்ப வந்து பவர் வந்து பத்தல, அதாவது லைட்ல ஆன்ல இருந்தாக்கா இது சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால லைட்ல ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன்.
கொஞ்சம் நாய்ஸியா வருது. ஃபியூ மினிட்ஸ் உங்களுக்கு ப்ளே பண்றேன், பாருங்க. பார்த்துட்டு இதனுடைய தொடர்ச்சியாக ஸ்லைட்ஸ் இது நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு எடுத்த மோனோகாட் ரூட், டைகாட் ரூட், ஸ்டெம் இதெல்லாம் நான் பின்னாடி ஃபர்தரா போடுறேன். மற்றும் இதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கறத கடைசியா கொடுக்குறேன் வித் லைட் சர்க்கியூட்டோட. இப்ப நீங்க பார்க்கலாம், நம்ம இந்த மொபைல் போன்ல என்ன வியூ, ஸ்லைடோட வியூ தெரியுது. இதுல இருந்து நம்ம லேப்டாப் கொடுத்துக்கிறோம். லேப்டாப்ல இருந்து ப்ரொஜெக்டர், இந்த ப்ரொஜெக்டர் அங்க டிஸ்பிளேல வருது. இப்ப டிஸ்பிளேல லைட்லாம் ஆஃப் பண்ணிருக்கிறோம், அதனால உங்களுக்கு அது தெரியுது. உங்களுக்கு இப்ப நான் இதை ஜூம் பண்றேன் பாருங்க, அந்த ஜூமிங் அங்க தெரியுது பாருங்க உங்களுக்கு. இப்ப எந்த இடத்துல நான் கை வைக்கிறேன் அந்த இடத்துல உங்களுக்கு ஜூமிங் உங்களுக்கு காமிக்குது. நண்பர்களே, இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல்ல பயன்படுத்துறது லைட் மைக்ரோஸ்கோப், அதாவது ஓபன்ல வச்சு தான் நம்ம செய்ய முடியும். வெளியில உள்ள லைட் சோர்ஸ் வாங்கி தான் உள்ள கொடுக்கும். ஆனா நம்ம ப்ரொஜெக்டர் வச்சு செய்யறப்ப அது இன்டோர்ல தான் செய்வோம். மோஸ்ட்லி ப்ரொஜெக்டர் வைக்கிறப்ப என்ன பண்ணிடுவோம்னா டோர்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்ப எப்படி இந்த மைக்ரோஸ்கோப் ஒர்க் ஆகும் நமக்கு டவுட் வரும். ஓகே, அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், இந்த லைட் மிரரை கைட்டிட்டேன். ஆர்டிபிஷியல் லைட் செட் பண்ணிட்டோம். எப்படி அந்த ஆர்டிபிஷியல் லைட் அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் வாங்க, உங்களுக்கு காமிப்போம் அப்படியே. ஓகே, சாஞ்சவங்களுக்கு இதை கைட்டிடுறேன். இப்ப பாருங்க, ஒரு லைட் சர்க்கியூட் இருக்கு. இந்த லைட் சர்க்கியூட்ல HW பேட்டரி பிக்ஸ் பண்ணிருக்கிறேன். இந்த பேட்டரியில இருந்து என்ன பண்றேன், பிளஸ் அப்படியே போகுது. இங்க போயிட்டு இந்த 10 ரூபாய்க்கு ஒரு LED பல்ப் விற்கிறாங்கள குண்டா, அந்த பல்புடைய ஹெட் இது. அதுல போய் லைட் செட் பண்ணிருக்கிறேன். அதுல இருந்து என்ன பண்ணிருக்கிறேன், ரெகுலேட்டர். எப்படி இந்த ரேடியோல சவுண்ட் கூட குறைச்சு வைக்கிறதுக்கு இருக்குங்களே ஒரு ரெகுலேட்டர், அந்த ரெகுலேட்டர் தான் எலக்ட்ரானிக் ஷாப்ல நீங்க கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்கும். அது LED பல்புக்கு செட் பண்ற மாதிரி எந்த வேட்டில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அவங்களே உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுல இருந்து என்ன பண்ண அவுட் அப்படியே போய் ஒரு பிரஸிங் சுவிட்ச். இப்ப நீங்க பார்க்கலாம், ஆன் ஆஃப் சவுண்ட் ஆன் ஆஃப்ல இருக்கும். இது அப்படியே என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அப்படியே சர்க்கியூட் சுத்தி வந்துருது. இவ்வளவுதான். இதை ஃபுல்லா வந்து கம் போட்டு ஒட்டி இருக்கிறோம். நீங்க இது போல சிம்பிளா செஞ்சுக்கிட்டாக்கா முடிஞ்சிருச்சு. வேணா இந்த சர்க்கியூட்டுக்கு ஒரு டயக்ராம் வந்து நான் வேணா போஸ்ட்ல இதோட சேர்த்து போடுறேன், அதை பாத்துக்குங்க. ஓகே, இப்ப பாருங்க லைட் ஆன்ல இருக்கு. லைட்டிங் அப்படியே க்ளோஸ் பண்ணுவாங்கப்பா, லைட்டிங் க்ளோஸ் பண்ணுவாங்க. நான் இப்ப ஆஃப் பண்றேன், ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. திரும்பி ஆன் பண்றேன், ஆன் ஆகுது லைட். இப்ப பாருங்க, நான் ஸ்லைட் எடுத்துறேன், எடுத்துட்டு லைட் ஆன் தெரியுதா உங்களுக்கு, கேமரா தெரியுதா இப்ப கிளியரா? ஓகே, அப்ப ரைட். நாம இப்ப பார்த்த மைக்ரோஸ்கோப்ல எப்படி லைட்டிங் கீழே செட் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறத இந்த டயக்ராம்ல கொடுத்துக்கிறோம். இந்த அடிப்படையில் நீங்க வயரிங் செட் பண்ணி உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இருவித்திலை தாவர வேரின் குறுக்கு வெட்டு தோற்றம், இன் இங்கிலீஷ் டைகாட் ரூட் கிராஸ் செக்ஷன். இது மைக்ரோஸ்கோப்ல நம்ம மொபைல் போன் வச்சு தான் எடுத்தது. பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்கு. டெட்ரா ஆங்குலார் சைலம், அதாவது 4 முனை சைலம் தெளிவாக தெரியறத பார்க்க முடியும். எவ்வளவு நீங்க ஜூம் பண்ணாலும் இந்த செல்கள் உடையறது இல்ல. எந்த அளவுக்கு குவாலிட்டியான கேமராவை நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் போட்டோ. இப்ப நீங்க இதுல பார்க்கலாம், டைகாட் ஸ்டெம்மோட கிராஸ் செக்ஷன் இது, அதாவது இருவித்திலை தாவர தண்டின் குறுக்கு வெட்டு தோற்றம். இதுல ஜைலம், ஸ்கிலின் கைமா, மேல எபிடெர்மல் செல்கள் எவ்வளவு கிளியரா தெரியுது பாருங்க. நம்ம பசங்களுக்கு வரைஞ்சு போட்டு நடத்துறதுக்கு பதிலாக நேரடியாக இந்த ஸ்லைடை கூட வச்சுக்கிட்டு நம்ம நடத்திடலாம். பிள்ளைங்க ரியல் ஸ்பெசிமன்ல இருந்து படிக்கிறப்ப இன்னும் ஆர்வமா நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்துருப்பாங்க. அது நமக்கு வகுப்பெடுக்க ரொம்ப எளிதாக இருக்கும். இது ஒருவித்திலை தாவர தண்டின் குறுக்குவெட்டு தோற்றம். இதுவும் நம்ம மொபைல் போன்ல எடுத்ததுதான். இதுல பாருங்க, ஸ்கல் ஷேப்டு வாஸ்குலர் பண்டில், மண்டை ஓட்டு வடிவ வாஸ்குலர் கட்டைகள் தெளிவாக தெரியுது. இதை மாணவர்களுக்கு நம்ம லைவா நடத்துறப்ப நம்ம வகுப்பின் மீதான நம்பகத்தன்மையும் ஆர்வமும் மேலும் மாணவர்களுக்கு அதிகரிக்கும் என்று நான் நம்புறேன். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது செம்பருத்தி இலையினுடைய கீழ்ப்புறத்தோல், அதாவது லோயர் எபிடெர்மிஸ். இதுல ஸ்டொமேட்டா, அதாவது இலைத்துளை எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க இதன் மூலமா பார்க்கலாம். எப்படி மூடிய நிலையில ஒவ்வொன்று இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இத நூற்றுக்கணக்கான மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கிறப்ப 1 நிமிடங்களுக்குள்ளாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட முடியும். இது எப்ப சாத்தியம்? நுண்ணோக்கி, ஒரு கேமரா மற்றும் லேப்டாப், ப்ரொஜெக்டர் எல்லாமே சேர்ந்து செய்யறப்ப இது நம்ம 1 நிமிஷத்துக்குள்ள 100 மாணவர்களுக்கு நடத்த முடியுது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். இது போல நிறைய நீங்களும் செஞ்சு உங்கள் வகுப்பறையை அலங்கரிக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்ததா? அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க வகுப்புலையும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. மேலும் இது சார்ந்த எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷனா உங்களை வந்து அடையும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு விஜயன். நன்றி.